பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு பேர். இதுக்கு நீங்க அங்க போனேன்னா அந்த ஊர்ல பரமேஸ்வர விண்ணகரம்னா ஒருத்தருக்கும் தெரியாது. வைகுண்ட பெருமாள் கோவில். திஸ் இஸ் அண்டர் தி ஏபிள் சூப்பர்விஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ASI, ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. என்ன சார் அவ்வளவு முக்கியமா? இந்த கோவிலுக்கு நீங்க ஒருவேளை ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்டா இருந்தேன்னா அங்கே போய் கொடுத்தனும் இருந்துருவேன். அவ்வளவு அழகான கோவில். பல்லவர்கள்லயே, அதாவது 7-8 நூற்றாண்டுகளில் பல்லவர்கள் எழுப்பிய கோவில். இந்த கோவிலுடைய ஸ்டோன் பேனல்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. அல்ல ஆங்கீரச அப்படின்னா அங்கரம் அப்படின்னாலே ஹார்ட் சார்கோல்னு அர்த்தம். அதன் பரம்பரையில் வந்தவர் ஆங்கீரச. அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி, பரத்வாஜ. இந்த மாதிரி பரத்வாஜ ரிஷி வருவர். பரத்வாஜர் ஆன பிறகு ப்ரஹஸ்பதி பரத்வாஜர் வருவர். அந்த பரத்வாஜர் எப்படி தோன்றினாருங்கிற சரித்திரம் எல்லாம் இருக்கு. பரத்வாஜ, ப்ரஹஸ்பதி, மமதா. இது வேற மமதா. இந்த மமதா இருப்போ, இந்த மமதா ப்ரஹஸ்பதி இவாள்லாம் இருப்பா. இந்த சரித்திரத்தெல்லாம் நான் என் புஸ்தகம், ராமாயண புஸ்தகம் இந்த சனிக்கிழமை வெளியிடுறோம். அதுல கட்டாயமா நீங்க வாங்கி படிங்க. ஏன்னா பல சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அத்தனையும் ராமாயண சம்பந்தத்தோட இருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் புஸ்தகம்னு வந்ததுனால சொல்றேன். இப்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தர காண்டத்துல ராவணன் சீதையை மிரட்டிட்டு போறான். சொல்றான், நீ இன்னும் 1.5 மாசத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், நான் யாருன்னு நினைச்சேன், என்னுடைய வடிவழக பாரு, நான் உனக்கு பட்டு பூ பரம்பரா பட்டை வச்சிருக்கேன், அது பாரு டெரா கொட்டா ஜுவல்லரி வச்சிருக்கேன், அத்த பாரு இத்த பாருன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப சீதா தேவிக்கு ஒரே வருத்தம். ஐயோ ராமரும் வரல, தூதுவனும் வரல, எனக்கு என்ன ஆக போறதோன்னு சீதை ரொம்ப அழறா. அப்போ ஒரு வார்த்தை சொல்றா, தீனோவா ராஜ்ய ஹீனோவா யோமே பர்த்தா சமய குருஹு, சுந்தரகாண்ட ஸ்லோகம். அவன் நினைச்சு பாக்குறா, நான் எவ்வளவோ பதிவிரதா நாரிகளை மனசளவுல நினைச்சேனே. யதா சூரியம் சுவர்ச்சலா, சூரியனுக்கு எப்படி சுவர்ச்சலையோ, நளனுக்கு எப்படி தமயந்தியோ, துஷ்யந்தனுக்கு எப்படி சகுந்தலையோ, எப்படி செவனருக்கு சுகன்யாவோ, எப்படி சாவித்ரிக்கு சத்யவானோ, இந்த மாதிரி வரிசையா நினைச்ச உடனேதான் ஹனுமான் வரார், பேசுறார், ஆயிடுது. இப்ப நீங்க ராமாயண புஸ்தகம் ராஜாஜி இது வாங்கித்தாங்க. ராஜாஜி ஒரு பெரிய மகான், அவர் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். ரொம்ப பிரசித்தமான ராமாயணம், அவர் ராமாயணம் எழுதியிருக்கார். அதுல என்ன இருக்கும்னா, சீதா பிரேட், ஓ சாவித்ரி ஆஃப் சத்யவான், ஓ இது சுகன்யா ஆஃப் செவனா, ஓ சுவர்ச்சலா ஆஃப் சூரிய, ஓ இது ஓன்னு இருக்கும். இப்ப நம்பாத்து குழந்தைய நீங்க ராமாயணத்தை கொடுத்துட்டு அதுக்கு சாவித்ரி சத்யவான் யாருன்னு தெரியாது. இப்ப அது கேட்டோம், பாக்கி எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஹூ இஸ் திஸ் சாவித்ரி, ஹூ இஸ் திஸ் சத்யவான், ஷுடன்ட் இட் பி ஜெமினி இன்ஸ்டெட் ஆஃப், அதெல்லாம் கேட்கும் அதுக்கு. அப்ப நம்ம சொல்லணும், இல்ல இந்த சாவித்ரி சத்யவான் வேற, அந்த சாவித்ரிக்கு சத்யவான் தான், ஜெமினி கிடையாது. இந்த சாவித்ரி சத்யவானுடைய கதையை நீ வனபர்வால போய் மகாபாரதத்துல படி. இப்ப அது என்ன பண்ணணும், படிச்சுட்டு இருக்க ராமாயணத்தை விட்டுட்டு நேர மகாபாரத புஸ்தகத்தை போய் படிக்கணும். இப்ப இந்த மாதிரிதான் ராமாயணம் இருக்கு. நிறைய இடங்கள்ல புதாமிவ ரோஹிணிமிவ, புதனுக்கும் ரோஹிணிக்கும் என்ன சம்பந்தமோ அந்த கதை எங்க வரும், பாகவதத்துல 8வது ஸ்கந்தத்துல வரும். இப்படி மாத்தி போட்டு என்ன எடுத்து, இப்ப நீங்க ஒரு புஸ்தகம் குழந்தைக்கு வாங்கி கொடுத்தேன்னா அதுக்கு ஆன்சர்ஸ் வரதை விட கொஸ்டின்ஸ் தான் ஜாஸ்தி வந்துடும். கொஸ்டின்ஸ் வந்துடுத்துனா நமக்கு தகராறு இல்லையா? இப்ப நம்ம எப்படி அந்த கொஸ்டினை கையாளுறது? அதுவும் பாட்டி தாத்தா அப்பா அம்மா எல்லாரும் சொல்றது, சார் கேள்வி கேட்கவீங்கன்னா அது கேட்கிற கேள்வி ஒண்ணுத்துக்குமே பதில் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது சார். ஏன்னா இப்போ ஏன் குந்தி முன்னாடியே கர்ணன் கிட்ட போய் சொல்லல நீ தான் என் பிள்ளைன்னு, ஏன் கடைசியில போய் சொன்னா? அது குந்தியை தான் போய் கேட்கணும். வைகுண்டத்துக்கு போனேன்னா குந்தி ஏம்மா, அப்ப தாத்தா பாட்டி கேட்கற, ஐயோ சுவாமி அதுக்கு அதனால புஸ்தகமே நாங்க வாங்கியே கொடுக்குறதுல, வாங்கி கொடுத்தாலே இது பிரச்சனை. அதனால அடியேனுடைய ராமாயணத்துல ஆன வரைக்கும், நான் கம்ப்ளீட்னு சொல்ல மாட்டேன், ஆன வரைக்கும் ராமாயணத்துல என்னெல்லாம் கேள்வி வருமோ அதெல்லாம் அந்த கதாபாகத்திலேயே ஆன்சர்டா இருக்கும். இட் இஸ் a ரெடிமேட் சொல்யூஷன் மாதிரி. நீங்க மகாபாரதத்தை 3வது சாப்டர் எடு, மாரிசன் பாய்ட்ல 7வது சாப்டர் எடு, கோட்லர்ல இருந்து 6வது சாப்டர் எடுன்னா சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு புஸ்தகம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, only if we feed in knowledge. ஞாபகம் வச்சுங்கோ, எந்த அளவுக்கு நமக்கு ஞானம் பெருக்கு இருக்கோ, அவ்வளவு ஜாஸ்தி இருக்கோ, நம்ம கலங்கவே மாட்டோம். we will never be convertible so fast. ஏன்னா இப்ப நமக்கு ரொம்ப ராமாயண ஞானம் இல்லாதனாலதான் ஒருத்தரால கேட்க முடியாது, நீங்கள் வணங்கக்கூடிய ராமன் சீதையை நடுக்காட்டுக்கு அனுப்பினானே அவனைத்தானே நீ தெய்வம் என்கின்றாய். நமக்கே ஒரு மாதிரி, நம்மளே ராமாயணம் படிச்சது கிடையாதா, நமக்கே ஒரு மாதிரி சந்தேகம். ஆமா சார் அமிச்சிருக்காரு போல இருக்கு, ஆமாமா இவர் சொல்றது ஐயா சொல்றது சரியாதான் இருக்கும். பறவைகள் பறக்கும், குரங்குகள் தாவும், ஆனால் உங்கள் குரங்கோ பறக்கின்றதே, அது எப்படி? ஆமா இல்ல, எப்படி குரங்கு பறக்கிறது? அடுத்த கேள்வி நமக்கு வந்துடும். நடந்த போரோ வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் அண்ணாவுக்கும் தம்பிக்கும் போர் இடையில் நடக்கும் போது கோழை என்கின்ற ராமன் மரத்துக்கு பின்னே நின்று அம்படிக்கலாமா? ஆமா சார் அவர் அடிச்சிருக்க கூடாது. பாருங்க,
நமக்கே கொஞ்சம் தெரியலன்னு வச்சுங்கோ, யாராவது நம்மள கலக்கிறது ரொம்ப சுலபமா போயிடும். அதனால தான் புஸ்தகத்தை எந்த அளவுக்கு படிச்சுட்டே இருக்கோமோ, கேட்டுண்டே இருக்கோமோ, we will never be convertible. அவளுக்கும் தெரிஞ்சு போயிடும், ஓஹோ இவர் ரொம்ப படிச்ச ஆசாமியா இருக்கார், இந்த குரலை வச்சு நம்ம இந்த கேள்வி எல்லாம் இவர்கிட்ட கேட்கவே கூடாது, அது வேற யாருக்காவது வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் வச்சுருவார். ஸோ எக்விப் யுவர் செல்ஃப் வித் நாலேஜ். என்னைக்குமே ஞானத்துக்கு துணையா ஒரு ஆயுதம் வேற எதுவுமே இல்லை. வித்யா பரமம் பலம், நாலேஜ். அதனால தாத்தா பாட்டி, கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா, அப்பா அம்மா, குழந்தை, மாப்பிள்ளை, மாட்டு பொண்ணு, குடும்பமா யோசிச்சு பாருங்களேன். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? ராமாயணத்தை எல்லாரும் படிக்கணும். ஒரு வாரத்துல ஒரு 1/2 an hour வச்சுட்டு ஒருத்தருக்கு கேள்வி கேட்கணும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலி எல்லாம்? அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பாக்குறோமோ? என்னென்னவோ அவர் பாகிஸ்தான் இது இந்த வேர்ல்ட் கப்ல இருந்து ஆத்துக்கு போயிடுது, அது ஏதோ போயிட்டு போகுது, அதை பத்தி ஒரு 1/2 மணி நேரம் விசாரம். Don't think I'm underestimating, but this serves no purpose in our spiritual journey. பாருங்க, நம்மள திருத்திக்கிறது பாகிஸ்தான் போறா ஆடுறா, பாபர் பாபர் ரிஸ்வான் அவர் பேர், அவர் அடிக்கிறார், அடிக்காம போறார், இந்த அளவுக்கு நம்ம மாறிட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் நம்ம ஃபேமிலி இஸ்லாமா we should get back to the golden age of வேதாந்தா. நம்மளும் ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணிக்கும் போது ஏதோ ஒரு நல்ல 4 அப்பா அம்மாலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறா, ஏன் ராமாயணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது? ஏன் அதுல இருக்கக்கூடிய கதை அந்த மாதிரி ஒரு என்ரிச்ட் ஃபேமிலியா இருக்கணும். பேசும்போதே நல்ல இன்டெலிஜென்ஸ். ஐயோ இவ்வளவு அப்பா நீ எங்கப்பா இதை கத்துண்ட? ஆமாப்பா நான் கூட நேத்து அந்த புஸ்தகத்துல படிச்சேன். அப்படி இருக்க வேண்டாமோ பேச்சு? சாதாரண விஷயங்கள்லயே இந்த ஆக்டர் இப்படி இருக்காரு, அவர் அப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, இதுக்குள்ளேயே இருந்துட்டோம்னு வச்சுங்க, அப்ப அந்த புஸ்தக ஞானமே நமக்கு வராது. அதனால அதெல்லாம் தங்கணும். பல பேர் கேட்கிறா, ஏன் சார் மறந்து போறோம்? மறந்து போற மாதிரி விஷயத்தை கேட்டா மறப்போம். புரியுதோ? Our brain should be programmed in such a way, automatically learn to forget this unwanted information. அப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். வேண்டாத விஷயம் எல்லாம் ஃபுல்லா ஞாபகம் இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், உபயோகம் நமக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜர்னில இத்தினூண்டு கூட உபயோகம் இல்லை, அது நல்லா ஞாபகம் இருக்கும். நல்ல விஷயம் நம்ம கேட்டிருப்போம், அது மறந்து போயிடும். அது என்ன, அந்த பிரெயின் அப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கு. We should get back to our golden age. This is the land of great acharyas like ஆதிசங்கரா, ராமானுஜா. ஏனைய நாடுகள்ல எல்லாம் பேசும்போது அப்பதான் நாங்க காட்டுல அர்லி மேனா இருந்தோங்கிறா. அதுக்குள்ள இங்க சங்கரர் அத்வைதம் எழுதி முடிச்சுட்டார், ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்தம் எழுதி முடிச்சுட்டார். அவளுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு டிபேட் டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு. அப்பேற்பட்ட நாடு இது. ஆழ்வார்கள் என்னமா பாடியிருக்கா, அந்த திருப்புகழ்ல அருணகிரிநாதருடைய தமிழ் எப்பேற்பட்டது, என்ன லேண்ட். நம்ம we should get back, our families should gain அந்த நாலேஜ் வந்துடுத்துன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும், நமக்கு சாஸ்திரத்து மேல நம்பிக்கை வரும், அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை வரும். எவ்வளவு இதுல பாருங்க, இதுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புராணம் படிக்கிறீங்களோ, ஓ தர்மவியாதன் எவ்வளவு மரியாதையா நடந்துட்டு இருக்காரு அப்பா கிட்ட, நம்மளும் அப்படி நடந்துக்கணும், நம்மளும் அம்மா கிட்ட அப்படி நடந்துக்கணும். எவ்வளவு ஒரு ரிப்பர்கஷன்ஸ் இருக்கு பாருங்க, பாசிட்டிவ் ரிப்பர்கஷன்ஸ். அந்த மாதிரி இருக்கணும்ங்கிறது அடியேனுடைய ஒரு சின்ன அபிலாஷை, இச்சை. ப்ளீஸ் டூ. எங்க விட்டோம்? பரமேஸ்வர விண்ணகரம். இந்த பரமேஸ்வர விண்ணகரத்துக்கு நீங்க போனேன்னா, அந்த பரத்வாஜருக்கு அடுத்ததா துரோணர் பிள்ளை அஸ்வத்தாமா, அஸ்வத்தாமாவின் வம்சாவளியில் வந்த மன்னர்களுக்குத்தான் பல்லவர்கள்னு பேர். அது ஃபுல்லா அந்த கோவில் ஸ்டோன் பேனல்ஸ்ல தெரியும். பியூட்டிஃபுல் டெம்பிள். ஏகாதசி அங்க அஷ்டாங்க விமானம் திறந்து வைப்பா, நீங்க போய் மேல பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம். பரமேஸ்வர விண்ணகரம். வீற்றிருந்த எம்பெருமான் ஜெய விஜயாளுக்கு அங்க சாபம் ஏற்பட, அவர்கள் பல்லவன் வில்லவன் என்கின்ற பெயரில் பிறக்க, அந்த பல்லவர்களின் வம்சாவளியில் வந்தவன் எழுப்பிய கோயில் இந்த கோவில். அதனால ஆழ்வார் பாடுறார், கார்மன்னு நீள் விசும்பும் கடலும் சுடரும் நிலனும் மலையும் தன் உந்தி, தார்மன்னு தாமரை கண்ணனிடம் தடமாமதில் சூழ்ந்த அழகாய கச்சி, தேர் மண்ணு தென்னவனை முன்னையில் செருவில் திரள் வாட்டிய தின் சிலையோன் பார்மன்னு பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரம் அதுவே அப்படின்னு ஆழ்வார் எடுத்த கோவில். ஆச்சரியமான கோவில், பல்லவர்கள் எழுப்பிய கோவில். இந்த கோவில் ஆர்கிடெக்சர்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, அப்படி காம்பீரியமாக இருக்கக்கூடிய கோவில்.